நடைபெறுகிறது. அதற்கடுத்து பல்வேறு விதமான இந்த 3 ஊர்களும் செம்பாவன் வலசு, சின்னவத்திபாளையம், பெரியவத்திபாளையம் ஊர் சாலைகள், கோயில் வளாகங்கள் ஆகியவற்றை சீர்படுத்தவும் மற்றும் முட்புதர்களை அகற்றி சாலை சீரமைத்தல் போன்ற பணிகளை செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது சிறப்பு நிகழ்வாக பல் பரிசோதனை முகாம் மற்றும் பனை விதை விதைத்தல், போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி ஆகியவை திட்ட சிறப்பு செயல்பாடுகளாக உள்ளது. மற்றும் ஒவ்வொரு நாள் 5:30 மணி அளவில் குழந்தைகளுக்கு விளையாட்டு போட்டி நடத்தி பரிசுகள் வழங்கவும், ஒவ்வொரு நாள் மாலை 6:30 மணி அளவில் சிறப்பு கருத்தரங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டு என்று கூறி இந்த சிறப்பு முகாமின் சிறு நிகழ்வாக மட்டுமே இதை சொல்லியுள்ளோம். சொல் சிறிது, செயல் பெரிதாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த இறுதி ஆண்டு துவக்க விழாவிற்கு, அதாவது நாட்டு நலப்பணி திட்டத்தினுடைய இறுதி ஆண்டு, ஆனால் துவக்க விழா இதற்கு வருகை புரிந்துள்ள பிகேபி கல்வி நிறுவனத்தினுடைய அனைத்து ஆசிரியர் பெருமக்கள், நிர்வாக அதிகாரிகள், தாளாளர் மற்றும் ஆசிரியர் எல்லா பணியாளர்கள் மற்றும் இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற ஊர் பொதுமக்கள், மாணவ மாணவிகள், சிறப்பு அழைப்பாளராக நமது சிட்டி டெவலப்ஸ் பாஸ்கர் அவர்களையும் இந்த நேரத்தில் மற்றும் பத்திரிகையாளர் அவர்களையும் நமது ஊர் சார்பாக வருபவர் என்றும் வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவானது இந்த ஆண்டு இறுதி என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த விழா மேலும் மேலும் நமது ஊரிலே நடைபெற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அது நிறைவேற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம். நிறைய பேச வேண்டும், ஆனால் நிறைய மக்கள் இங்கே பேச காத்திருக்கின்றார்கள். அதனால் வழிவிட்டு சுருக்கமாக இந்த நாட்டு நலப்பணி திட்ட முகாமினை ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையிலே ஒத்துழைப்பு தந்து அவர்களை ஊக்குவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல மாணவ மாணவிகள் இந்த நாட்டு நலப்பணி திட்டத்திலே இதை ஒரு வாய்ப்பாக, நல்வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு இங்கே பெறுகின்ற அனுபவங்களை உங்கள் வாழ்க்கையில் முன்னேற படிக்கற்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் இந்த கல்வி நிறுவனங்களுக்கு நமது ஊர் நிறைய கடமைப்பட்டிருக்கின்றது. இது வருஷம் நாமளே நடத்தினா கூட அதுக்கு தகுதி பெறும். ஏனென்றால் நமது ஊரையே ஒரு பொருளாதாரத்திலோ மற்ற கல்வி அடிப்படையிலேயோ தலை நிமிர்ந்து லண்டன் வரை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் என்றால் அந்த பெருமை இந்த பிகேபி கல்வி நிறுவனத்திற்கும் இதை உருவாக்கிய கிராமத்தினுடைய தந்தை பிகேபி பழனிசாமி ஐயா அவர்களையே சாரும் என்று கூறிக்கொண்டு அவர்கள் எல்லாம் நாம் வாழ்க்கை பூராவும் நினைவில் கொள்ள வேண்டுமாய் உங்களை எல்லாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும், இங்கே நம்ம இந்த நிகழ்வு கடைசி நாளில் அவங்களுக்கெல்லாம் இந்த முன்னாள் மாணவர்கள் இங்கே 2-3 பேர் தான் இருந்திருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் வரவழைச்சி இங்கே கௌரவப்படுத்த போகிறாங்க இந்த நிகழ்வு கடைசி நாளில். அந்த அன்னைக்கு நம்ம ஊர் எவ்வளவு பெருமைப்பட்டிருக்கிறது, இல்லை அவர்களால் எவ்வளவு நம்ம உயர்ந்திருக்கின்றோம் என்பது தெரிய வரும். அதனால இந்த வாய்ப்பு எதுக்காக சொல்கிறேன் என்றால், எங்கள் ஊர்லேயே கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்த்துக்கு மேலே கல்வியாளர்களாக, ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா பெருமைக்கு சொல்ல, ஒரு கல்லூரி போன இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3வது ஆள் 4வது ஆள் எங்கள் ஊரில், என்னோட வயசுக்கு இப்படிதான் எங்கள் ஊருடைய கல்வித்தரம் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உயர்கல்வி படித்து வெளிநாட்டுக்கு செல்கிற அளவில் உயர்த்தி தந்திருக்கிறாங்கன்னா அதுக்கு இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள் தான். அதுக்கு காரணம் இந்த பள்ளியை ஏற்படுத்தி கொடுத்த பெரியவர்களுக்கு தான் இந்த பெருமை போய் சேரும். அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள்லாம் நல்லா பயன்படுத்தி கல்வியிலையும் சரி, இந்த வேலைகளையும் சரி, இந்த பணிகளையும் சரி
நல்லதை எடுத்துக்கிட்டு அன்னப்பறவை மாற கெட்டதை விட்டுட்டு நீங்களாம் வாழ்க்கையில் உயரணும். ஏன்னா நிறைய என்ன பேசுறதுக்கு இருக்குது. நிறைய விழாவில் கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நான் எடுத்துக்குவேன். அதுக்கு எனக்கு வந்து அனுமதி கொடுக்க வேண்டுமே கேட்டுக்கொள்கிறேன். அதனால் எல்லாம் நிறைய பேசுறதுக்கு இருக்குது. அதனால் உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அறிவுரை, இது வந்து இந்த வாய்ப்பு வந்து கல்விங்கிறது இப்போ தான் கற்றுக்க முடியும். அதனால் நீங்கள்லாம் வந்து இந்த நாட்டு நலப்பணி திட்டத்தில் இருக்கிற நல்ல சமாச்சாரங்களை மனதில் பதிய வைத்து வாழ்க்கையில் முன்னேற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாணவர்களுக்கு கிடைக்காமல் ஆசிரியர் மக்கள் இல்லை, ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்டு நீ வான்னு கூப்பிடுவாங்க. நேர் எதிராக நம்ம மாணவர்கள் எனக்கு 25 பேர் கூப்பிட்டு 50 பேர் வந்து என்னையை கூப்பிடுன்னு என்னை ஒரு 2-3 டேஸ் ரொம்ப சிரமம். நான் மீட்டிங் போட்டு யார் அந்த 25லேருந்து எடுத்து விடலாங்கிறதுக்கே பல யோசனை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். அதையும் தாண்டி இந்த 3வது இடத்துக்கு 10 மாணவர்கள் கூடுதலாக நாங்கள் வந்தே தீர்வோம்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. 35 பேர் அங்கே வந்திருக்கிறாங்க தவிர நான் ஊர் பொதுமக்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஆர்வம் அதிக மாணவர்களுக்கு இந்த மாதிரி பணி செய்வதற்கு, சமூக பணி. இந்த நாடு நல பணி திட்டமே அதனுடைய நோக்கமே என்னென்னா, அது நிறைய கல்வி சார்ந்த நோக்கங்கள் இருந்தாலும் பொதுவாக மாணவர்கள் அருகாமல் இருக்கக்கூடிய அந்த பள்ளியும் அந்த அருகாமல் இருக்கக்கூடிய அந்த சொசைட்டியும் ஜாயிண்ட் ஆகணும். அதுதான் அதோடைய அடிப்படை நாதம். அதை முன்னெடுக்கும் போது அந்த மாணவர்கள் அந்தந்த பகுதியில் சொல்லி அந்த அந்த வாழக்கூடிய மக்களோட தன்னை இணைத்துக்கிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. அதில் தான் இப்போ வந்து இந்த தூய்மை, அதுக்கப்புறம் வந்து தான் இந்த தூய்மைப்படுத்தக்கூடிய பணிகள் நிகழ்ச்சிகள் எல்லாமே அவங்கள அந்த கிராமத்தை மேம்படுத்துறதுன்னு அதை எல்லாத்தையுமே சிறப்பாக இந்த கல்வியாண்டு செய்ய போகிறாங்க. அதில் மாற்றமும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை வாழ்த்தும் போது இன்னொரு கருத்தையே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கடந்த முதல் ஆண்டு இங்கே நம்ம அடியெடுத்து வந்தோம் ஃபஸ்ட்டு, அது செகண்டு, இது 3rd இயர், இது நிறைவு வருடம் நிறைவு பெறப்போகிறது. இதில் என்னுடைய நான் இப்போ பார்த்தது, உங்கள் பேரண்ட்டை பேசுனது கேட்டதை வச்சு பார்த்தா இன்னும் இந்த முதல் வருட மாணவர்களை அவங்க மறந்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்க நினைவில் அவ்வளோ தூரத்துக்கு அவங்ககிட்ட ஒரு அப்ரோச் பண்ணாங்க. செகண்ட் இயரை காட்டிலும் இப்போ 3rd இயருக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு. நீங்கள் ஃபஸ்ட் இயர் பையனையும் செகண்ட் இயர் பையனையும் தாண்டி இந்த ஊர் மக்கள் மனசில் நீங்கள் இடத்த பிடிக்கிறதுக்கு என்ன செய்ய வழிகள் உண்டுன்னு நிறைய வழிகள் இருக்குது. நிறைய நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகள் அவங்க எதை வச்சு பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அவங்களுக்கு விஷ் பண்ணுறதை வச்சுலாம் கிடையாது. நாங்கள் டீச்சர் விஷ் பண்ணால் தான் நல்ல பையன்லாம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பண்ணக்கூடிய பணி, நீங்கள் இரவு சாயங்காலம் பண்ணக்கூடிய நிகழ்ச்சியுடைய தரம், இதுதான் அவங்கள போய் அப்ரோச் பண்ணும். சாயங்காலம் அங்கே ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்ச்சி நீங்கள் பண்ணுறதுக்கு சார் சொல்லுவார். அந்த நிகழ்ச்சியை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணி நீங்கள் எப்படி அதை ரெப்ரசன்ட் பண்ணுறியோ அது உன்னுடைய பேரை அவங்க மனசில் நிற்க வைக்கும். நீ பண்ணக்கூடிய வேலைகள், ஆர்வத்தோடு பண்ணுற வேலைகள், அது மாதிரி ஒழுக்கத்தை எப்படி நீங்கள் இப்போ நம்ம ஸ்கூலில் எப்பவுமே ஒழுக்கத்துக்கு ரொம்ப பேர் வாங்கின ஒரு ஸ்கூல்னு சொல்லுவாங்க பொதுவாக. நம்ம அதைத்தான் இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது எந்த இடத்துலையுமே மிஸ்டேக் வரக்கூடாது. சமயமாக கோவிட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சிக்கல்கள் இந்த மாணவ பருவத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு அதையெல்லாம் கடந்து எதிர்கொண்டு அதை சவாலாக எடுத்து நீங்கள் ஒரு ஒழுக்கத்தோடு இந்த இடத்துல இருந்து இந்த ஊரே பெரிய விளைவில் இந்த ஊர் மாணவர்களுக்கு, நம்ம மாணவர்களுக்கும் இங்கே இருக்கவங்களுக்கும் எந்த ஒரு நல்ல பழக்கத்தை நம்ம சொல்லித்தர வேண்டியதில்லை. அனைத்துமே அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிற மாதிரி இருக்குது. நான் அடிக்கடி போகிறப்பெல்லாம் சொல்லுவேன், இந்த மாதிரி கிராமங்கள்லாம் எந்த பகுதியிலுமே கிடையாது. அவ்வளோ நல்ல இந்த ஈரோடு மாவட்டம் இந்த பகுதியெலாம் வந்து கிராமங்களே தன்னை அதோடைய நிறைவை அதே பண்ணிக்குது. அந்த அளவுக்கு வெல்லாம் அவங்க வந்து டெவலப்டாக இருக்கிறாங்க. அது கடவுளுடைய அமைப்பும் கூட உங்களுக்கு இருக்குது. மித்த மாவட்டத்தை காட்டிலும் இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு கடவுளுடைய அருள் ஜாஸ்தி இருக்குதா தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு அனைத்துமே வெல்த்து, இடங்கள், எல்லா வாய்ப்பு, தண்ணியிலேருந்து எல்லா வாய்ப்புமே கடவுள் மித்த மாவட்டத்துக்கு மேலே கொடுத்துக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த பகுதியுடைய வளத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம எங்கே போனாலும் இங்கே பண்பாடு கலாச்சாரத்தை நீங்கள் முன்னெடுக்கணும் தான் அந்த NSS உடைய ப்ரோக்ராம். இங்கேயும் சில பண்பாடுகள் இருக்குது, கலாச்சாரங்கள் இருக்குது, இங்கே பழக்க வழக்கங்கள் இருக்குது. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். அதை முன்னெடுத்து நீங்கள் கொண்டு போகணுங்கிறது தான் இந்த மாதிரி நிகழ்வுகளை ஒரு கிராமத்தில் வச்சு, கிராமத்தில் போய் பார்த்தா அந்த என்னென்ன பழக்க வழக்கம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க நீ ஈஸியாக. நீங்களும் கிராமம்தான், அதை முன்னெடுத்து போங்க. அது என்னுடைய கருத்து. இந்த ஆண்டு வந்த மாணவர்கள் இந்த ஊர் மக்கள் மனதில் நீங்கள் இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் மிக தரமாகவும் அனைத்து வேலையில் மிக அதிக கடின உழைப்போடு அந்த வேலைகளை செஞ்சு திட்ட அலுவலர்களுக்கும் பள்ளிக்கும் எங்களுக்கும் எங்கள் ஊர் பொதுமக்கள் மத்தியிலையும் நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி இந்த இடத்துல நான் வாழ்த்து கடன்பட்டுக்கிட்டேன். அடுத்ததாக இந்த லாஸ்ட் இயரே இங்கே பேசும்போது சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு நிகழ்வுலையும் வந்து நம்ம அடுத்த ஆண்டு மேடையிலேயே பெண்கள் தான் உட்காரணும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு நீங்கள் வரலன்னு சொல்லிட்டீங்கன்னு சார் சொன்னார். பட் நான் என்ன சொல்கிறேன், பராட்டி பரவாயில்ல, இன்னைக்கு துவக்கி வச்சுக்கிறாங்க நம்ம கிரிகாரன் அம்மா இன்னைக்கு துவக்கி வச்சுக்கிறாங்க.
இன்னையிலேருந்து நான் திட்ட அலுவலர்களுக்கு இதுவரையே சொல்லக்கூடியது, மாலை நேரம் நிறைவு ஆண்டுனால கண்டிப்பாக ஒரு லேடி மேடையில் வந்து நிறைவுல மேடையில் பெண்கள் வாங்க கீழே போயிடும். அந்த மாதிரி நிகழ்ச்சி அது யாரும் மறுக்கக்கூடாது. ஒன்று இன்னொன்று, டெய்லி நிகழ்வில் ஒரு 2 மினிட் உங்களுக்கு நான் ஒதுக்க சொல்கிறேன் சாருக்கு. இந்த ஊர்லேருந்து ஒரு யாராவது ஒருத்தர் வந்து பெண்கள் பகுதியிலேருந்து வந்து மேடையில் பசங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல கருத்தையோ இல்லை அப்படின்னா உங்களுடைய இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தையோ டெய்லி ஒரு நிமிடம் கண்டிப்பாக அது அந்த அஜெண்டாலேயே சேர்த்துக்க சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் சில ட்ரைனிங் கொடுக்கணும், மேடம் ட்ரைனிங்கு. அதில் நீங்களும் கண்டிப்பாக லாஸ்ட் இயர் நான் சொன்னேன், அதை இந்த வருஷம் நடைமுறைப்படுத்தி இன்று மாலையிலிருந்து நீங்கள் பகல்லையே முடிவு பண்ணிக்கிங்க யார் பேசுகிறதுன்னு சொல்லி. அவங்க வந்து ஒரு நிமிடம் இல்லை 2 நிமிடம் எதுவுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன தெரியுதோ அது மேடையில் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை அனைத்து நாட்டு நலத்தடிப்பட்ட மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் நன்றியோடு வாழ்த்துக்கள் தெரிவிக்கும். நன்றி, வணக்கம். காலாளர் மற்றும் செயலாளர், முதல்வர், நிர்வாக அலுவலர், செம்பாக்கம் அரசு சின்னவத்தி பாளையம், பெரியவத்தி பாளையம் ஊர் பொதுமக்கள், நிருபர்கள், எங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய உதவி திட்ட அலுவலர், ஆசிரியர் பெருமக்கள், ஆடியோ போட்டோகிராஃபர் அனைவருக்கும், விடுபட்டுள்ள அனைவருக்கும், எங்களோடு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்ந்து பயணிக்கின்ற அனைவருக்கும், குறிப்பாக ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.